கார்த்திக் தீபா சீரியல் ஆகஸ்ட் 17 நாளைக்கான எபிசோடுக்கான ஒரு ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்ஸும் தொடர்ந்து வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ரம்யா நேராக ரியாவுக்கு கால் பண்ணுறாங்க. ரியா கேட்குறாங்க, இங்கே பாரு ரம்யா, நீ சொன்ன மாதிரியே தீபா கல்யாணத்தில் கட்டிக்க போகிற புடவை மாதிரியே நாங்கள் எடுத்துட்டோம் அப்படின்னு. இது கேட்டுட்டு ரம்யா சொல்கிறாங்க, சரி ஓகே, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கல்யாணத்துக்கான எல்லா ஏற்பாடுகளும் நடக்க போகுது, நீ வந்துரு அப்படின்னு. அப்போ ரியா சொல்கிறாங்க, நான் என்ன பண்ணுறது, அங்கே ஆல்ரெடி தீபா இருக்காளே, அவளை என்ன பண்ணுறது அப்படின்னு. அதுக்கு ரம்யா சொல்கிறாங்க, அவளை நான் பார்த்துக்கிறேன், நீ வா அப்படின்னு. இதை கேட்டுட்டு ரியாவும், சரி நான் அங்கே தான் வந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் அந்த ஐஸ்வர்யாவும் ரூபாவும் தனியாக ஒரு பிளான் பண்ணுறாங்க, அந்த தீபாவை கடத்தணும் அப்படின்னு. அப்போ என்ன நடக்குதுன்னா, நம்ம தீபா இருக்காங்கல்ல, அவங்க ரூமில் தனியாக தான் இருக்காங்க. அப்போ மீனாட்சியும் மைதிலையும் வராங்க. அப்போ தீபா கேட்குறாங்க, சொல்லுங்கள் என்னாச்சு அப்படின்னு. அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, தீபா உனக்கு மேக்கப் போடுறதுக்கு இந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் இன்னும் 1/2 ஹவரில் வந்துடுவாங்க, நீ ரெஸ்ட் எடு அப்படின்னு. இதை கேட்டு தீபாவும் சரிங்கக்கா அப்படின்னு சொல்ல, மைதிலி சொல்கிறாங்க, இங்கே பாரு, நீ எதை பற்றியும் கவலைப்படாமல் ஸ்ட்ராங்காக இரு அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, சரி அப்படின்னு சொல்லிட்டு மைதிலி கேட்குறாங்க, சரி அந்த ரூபா வந்தாலே அதுக்கப்புறம் உன்னை பார்த்தால அப்படின்னு. தீபா சொல்கிறாங்க, இல்லை அதுக்கப்புறம் என்னை பார்க்கல, ஏன் என்னாச்சு அப்படின்னு. அப்போ மைதிலி சொல்கிறாங்க, இங்கே பாரு, அந்த ரூபா எங்கேயும் கூப்பிட்றான்னு தயவு செஞ்சு எந்திரிச்சு போயிடாத, எனக்கு என்னமோ அவளை பார்த்தா கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது, ஏதாவது பிரச்சனையை உண்டாக்குறதுக்காக தான் அவள் உன்னைய கூட்டிகிட்டு உன்னிட்ட பேசினாலும்னு எனக்கு ஆரம்பத்துலேருந்து சந்தேகமாக இருக்குது, அதனால் நீ கொஞ்சம் அவகிட்ட உஷாராக இருந்துக்க அப்படின்னா. அப்போ தீபா சொல்கிறாங்க, சரிங்க நீ, எனக்கு தான் அந்த ரூபாவை பற்றி நல்லா தெரியும்ல, நான் கண்டிப்பாக அவகிட்ட சேஃபாக தான் இருப்பேன் அப்படின்ட்டு நம்ம தீபா சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா மீனாட்சி சொல்கிறாங்க, சரி தீபா, கல்யாணத்துக்காக அத்தை மேடையில் நிறைய பொருட்களை எடுத்து வைக்கணும்னு சொன்னாங்க, எனக்கு மட்டும் தனியாக எடுத்து வைக்க முடியாது, எனக்கு மைதிலி ஹெல்ப்புக்கு வேணும், ஸோ அதனால் நான் போயிட்டு எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே போகிறாங்க. தீபாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரூமில் மட்டும் தனியாக இருக்காங்க. அப்போ இன்னொரு பக்கம் ஐஸ்வர்யாவும் ரூபாவும் பேசிக்கிறாங்க. ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, இங்கே பாரு, அந்த தீபா தனியாக இருக்காளா, இல்லை அந்த மீனாட்சியும் மைதிலையும் கூட இருக்காளுகளான்னு நான் போய் பார்த்துட்டு வரேன் இரு அப்படின்னு சொல்ல, ரூபாவும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த ஐஸ்வர்யா நேராக தீபாவோட ரூமுக்கு போகிறாங்க. அங்கே பார்த்தா தீபா மட்டும் தனியாக தான் உட்காந்துருக்காங்க ஃபோனை பார்த்துக்கிட்டு. உடனே நம்ம ஐஸ்வர்யா வெளியில் நேராக ரியா கிட்ட ரூபா கிட்ட, இங்கே பாரு ரூபா, நம்ம நினச்ச மாதிரியே அந்த தீபா தனியாக இருக்கா, இனிமேல் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நேராக ரூபா சொல்கிறாங்க, சரி நம்ம அவளை போய் கடத்திடலாம் அப்படின்னு சொல்ல, ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, இங்கே பாரு, இப்போ நம்ம ரவுடிகள் அனுப்பினோம்னு வச்சுக்கேன், கண்டிப்பாக அவள் கூச்சல் போட்டு எல்லாருக்கிட்டையும் மாட்டி கொடுத்துருவா, ஸோ அவளை என்ன பண்ணணும்னா ஏதாவது கொடுத்து மயக்கம் அடிக்க வைக்கணும், அதுக்கப்புறம் தான் அவளை இந்த இடத்துலேருந்து தூக்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்ல, ரூபா கேட்குறாங்க, என்ன கொடுத்து அவளை மயக்கம் அடிக்க வைக்கிறது அப்படின்னு. ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, நான் எல்லாத்துக்கும் தயாராக தான் வந்திருக்கேன், இங்கே பார்த்தியா, இதான் மயக்க மருந்து, இந்த மருந்தை எப்படியாவது நான் ஜூஸில் கலந்து அவகிட்ட கொடுத்துட்டேன்னா அவள் மயக்கம் மட்டும் கீழே விழுந்துருவா அப்படின்னு. இது கேட்டுட்டு ரூபாவும் சூப்பர் அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, இதை நான் பண்ண முடியாது, ஏன்னா நான் இந்த வீட்டுக்குள்ளே இருக்கேன், ஒருவேளை ஜூஸில் ஏதாவது கலந்து கொடுக்கும் பொழுது வீட்டிலேருந்து யாராவது வந்தாங்கன்னா கண்டிப்பாக குடிக்க வேணாம் தான் சொல்லுவாங்க, ஏன்னா எல்லாருமே என் மேலே கொஞ்சம் சந்தேகமாக இருக்காங்க, இந்த கல்யாணம் நிற்கிறதுக்கு நானும் ஒரு காரணமாக இருப்பணும் அப்படின்னு எல்லாருமே சந்தேகப்படுறாங்க, அதனால் ரூபா நீ தான் கொண்டு போய் கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு. இதை கேட்டுட்டு ரூபாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு கையில் ஜூஸை வாங்கிக்கிட்டு அதுக்குள்ளே மயக்க மருந்தை கலந்து நேராக தீபாவோட ரூமுக்கு போகிறாங்க. அப்போ ஐஸ்வர்யா நினைக்கிறாங்க, முட்டாள் ரூபா, நான் உங்ககிட்ட எதுக்காக கொடுத்து விடுறேன் தெரியுமா, கடைசி நேரத்தில் தீபாவுக்கு ஏதாவது ஆகிருச்சுன்னா அப்புறம் நான் ஜூஸை கொண்டு போய் கொடுத்தேன்னு எல்லாருமே ஏன் கழுத்து பிடிப்பாங்க, அதனால் உன்கிட்ட கொடுத்து விடுறது நல்லதாக போச்சு, நீ கொண்டு போய் கொடுக்கும் பொழுது யாராவது ஒருத்தவங்க பார்ப்பாங்க, அப்புறம் தீபா காணாமல் போயிட்டா, அவள் இறந்துட்டா அப்படின்னா எல்லாருமே உன்னையே தான் குறை சொல்லுவாங்க, நான் தப்பிச்சிருவேன் அப்படின்ட்டு அந்த ஐஸ்வர்யா மனசில் யோசிக்கிறாங்க. இது தெரியாமல் ஐஸ்வர்யா சொன்னதை நம்பி அந்த ரூபா நேராக தீபாவை போய் பார்க்குறாங்க. தீபா கேட்குறாங்க,
சொல்லு ரூபா, என்ன வேணும் அப்படின்னு. அப்போ ரூபா சொல்கிறாங்க, தீபா நீ காலையிலேருந்து எதுவும் சாப்பிடாம இருக்கேன்னு கேள்விப்பட்டேன், அதான் உனக்காக ஜூஸ் எடுத்துகிட்டு வந்தேன், இது குடி அப்படின்னு. அப்போ தீபா கேட்குறாங்க, இன்னும் ஜூஸ் எல்லாம் எனக்கு போட்டு கொண்டாந்து கொடுக்குற அப்படின்னு. அப்போ ரூபா சொல்கிறாங்க, தீபா அதான் நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டேன்னேன், இதுக்கப்புறமும் நீ என்னை நம்பலையா அப்படின்னு. அதுக்கு தீபா சொல்கிறாங்க, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை ரூபா, கல்யாணம் முடிஞ்ச பிறகு எல்லாம் சாப்பிட்டுக்கிறேனே அப்படின்னு. அப்போ ரூபா சொல்கிறாங்க, பரவாயில்ல தீபா, சாப்பாடு மட்டும்தானே, இது ஜஸ்ட்டு ஜூஸ் தானே, இது குடி ஒன்றும் பண்ணாது அப்படின்னு. இதை கேட்டு தீபாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜூஸை குடிக்கிறாங்க. அந்த ஜூஸை குடிச்சதோட நம்ம ரூபா வந்துட்டு வெளியில் வராங்க. அப்போ தீபா வந்துட்டு உட்காந்துருக்கிறவங்க டக்குன்னு தலை சுற்றுற மாதிரி இருக்குது. அப்போ தீபா நினைக்கிறாங்க, என்ன இது தலை சுற்றுற மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. பேசிகிட்டே இருக்கும் பொழுதே டக்குன்னு தீபா மயக்கம் மட்டும் கீழே விழுகிறாங்க. இன்னொரு பக்கம் ரூபா போயிட்டு நேராக ஐஸ்வர்யா கிட்ட, நம்ம நினச்ச மாதிரியே அந்த தீபா அந்த ஜூஸை குடிச்சிட்டா, இனிமேல் அவளை கடத்துறது மட்டும்தான் மிச்சம் அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஐஸ்வர்யாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து தீபாவோட ரூமுக்கு போகிறாங்க. வெளியில் வந்து ரூபா பார்த்துக்கிட்டு இருக்காங்க யாரும் வராங்களா அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா கூட்டிகிட்டு வந்த 2 பேர் வராங்க. 2 பேர் வந்துட்டு நேராக சாக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு தீபாவை அந்த சாக்குக்குள்ளே போட்டு மூட்டை கட்டுறாங்க. மூட்டை கட்டி வெளியில் தூக்கிட்டு வராங்க. இன்னொரு பக்கம் அதே நேரத்தில் படி வழியாக நம்ம மீனாட்சியும் மைதிலையும் வராங்க. அப்போ அந்த ரவுடிங்க வந்து தூக்கிட்டு போகிறத நம்ம மீனாட்சி பார்க்குறாங்க. பார்த்துட்டு இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்க, அவனுங்க சொல்கிறாங்க, மேடம் தேங்காய் வந்து மாடி குடோனில் இருந்துச்சு, அதான் எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னு. இதை கேட்டுட்டு மீனாட்சியும் அப்படியா, சரி கிச்சனுக்கு கொண்டு போங்க அப்படின்னு சொல்ல, அவங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. ஆனால் அதுக்குள்ளே இருக்கிறது தீபான்னு மீனாட்சிக்கு தெரியாது. அந்த ரவுடிங்க அப்பாடா தப்பிச்சிட்டோம், ஏதோ சொல்லி தப்பிச்சு வச்சு அப்படின்ட்டு போயிட்டுருக்காங்க. இன்னொரு பக்கம் ஐஸ்வர்யாவும் ரூபாவும் அந்த இடத்துலேருந்து வெளியில் வந்து நிற்கிறாங்க. ஏன்னா அங்கே நின்னா கண்டிப்பாக தீபாவை காணோம்னா இவங்க மேலே தானே சந்தேகப்படுவாங்க. அதனால் அந்த ஏரியாவிலேருந்து இவங்க வந்துடுறாங்க. மீனாட்சியும் மைதிலையும் சேர்ந்து நேராக தீபாவோட ரூமை பார்க்குறாங்க. போய் பார்த்தா தீபாவை காணும். போயிட்டு பாத்ரூமை பார்க்குறாங்க, அங்கேயுமே காணும். மைதிலி கேட்குறாங்க, தீபா எங்கே போனா அப்படின்னு. அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, இங்கே தான் அவளை இருக்க சொன்னேன், எங்கே போனான்னு தெரியல, சரி நம்ம மாடியில் போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து மாடிக்கு போய் பார்க்குறாங்க. மாடிலையும் எங்கேயுமே இல்லை. இன்னொரு பக்கம் தீபாவை ஒரு காருக்குள்ளே தூக்கி போட்டு நேராக குடோனுக்கு கொண்டு போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம மீனாட்சி மைதிலையும் தீபாவை எங்கே பார்த்தாலுமே தேடிட்டு வெளியில் வந்துட்டு, ஐயோ தீபா எங்கே போனான்னு தெரியல அப்படின்ட்டு புலம்பிக்கிட்டு நிற்கிறாங்க. அப்போன்னு பார்த்து அந்த இடத்துக்கு கேஷுவலாக ஐஸ்வர்யா வராங்க. ஐஸ்வர்யாவை பார்த்ததோட மைதிலி கேட்குறாங்க, ஏய் ரூபா எங்கடி அப்படின்னு. அப்போ ரூபா இங்கேருந்து வராங்க. வந்துட்டு ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்க, மைதிலி சொல்கிறாங்க, தீபாவை கடத்தி கொண்டு போய் எங்கே வச்சுருக்க அப்படின்னு. ரூபா கேட்குறாங்க, என்ன சொல்கிறீங்க, நான் தீபாவை கடத்தினேனா அப்படின்னு. அதுக்கு மைதிலி சொல்கிறாங்க, நீ வந்த பிறகு தான் தீபா காணாமல் போனா, மரியாதையாக சொல்லு, எதுக்கு தீபாவை கடத்தினேன், அப்படி உனக்கு தீபா என்ன தான் துரோகம் பண்ணா அப்படின்னு. ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, ரூபா ஆரம்பத்துலேருந்து என் கூட தான் இருக்கா, அவள் தீபாவை கடத்துறதுக்கெல்லாம் எந்த முயற்சியும் பண்ணலை, அவள் தீபா கிட்ட மன்னிப்பு கேட்க தான் வந்தா, ஏதோ செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்க வந்திருக்கான், அவளை போய் நீங்கள் குறை சொல்லிக்கிட்டே இருக்கீங்களே அப்படின்னு. இதை கேட்டுட்டு மைதிலி சொல்கிறாங்க, இங்கே பாரு ரூபா, நீ உண்மையை சொல்லலைன்னா அடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கையவங்க. அப்போ ரூபா டக்குன்னு, இங்கே பாருங்கள், இனி அடிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க, இவளை எந்த தப்பு இல்லைன்னு சொல்கிறேன்னு அப்படின்னு. அப்போ இங்கே சலசலப்பு நடந்துக்கிட்டு இருக்கிறது அபிராமிக்கு தெரிய வருது. அபிராமி, அருணாச்சலம் எல்லாருமே அந்த இடத்துக்கு வராங்க. வந்துட்டு அபிராமி கேட்குறாங்க, மைதிலி என்னாச்சுமா அப்படின்னு கேட்க, மைதிலி சொல்கிறாங்க, அத்தை தீபாவை காணுத்த, இந்த ரூபா வந்த பிறகு தான் தீபாவை காணும், இந்த ரூபா தான் தீபாவை எங்கேயோ தூக்கிட்டு போயிட்டா அப்படின்னு. இது கேட்டதோட ரூபா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் ஆண்டி, நான் இங்கே வந்த காரணமே தீபாவுக்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அவளுடைய கல்யாணத்தை பார்த்துட்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் நான் வந்தேன். ஆனால் எல்லோரும் சேர்ந்து நான் தீபாவை கடத்திட்டேன்னு சொல்லி என் மேலே பொய்யான குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. நான் தீபாவை கடத்தலை, வேணும்னா இங்கே உள்ள சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்துக்கோங்க அப்படின்னு. அதே நேரம் கார்த்தி அந்த இடத்துக்கு வராரு. கார்த்தி வந்துட்டு நேராக அபிராமி கிட்ட, அம்மா என்னாச்சு அப்படின்னு கேட்க, அபிராமி சொல்கிறாங்க, கார்த்தி தீபாவை காணும்பா அப்படின்னு. இது கேட்டதோட அங்கே உள்ளவங்க எல்லாருமே வந்துட்டு பதட்டமாகறாங்க. அருணாச்சலம் கேட்குறாரு, தீபா எங்கே போயிருப்பா அப்படின்னு. அபிராமி சொல்கிறாங்க, ஐயோ இந்த விஷயம் சம்மந்திங்க 2 பேருக்கும் தெரிஞ்சிச்சுன்னா பதட்டப்படுவாங்களே அப்படின்னு. தர்மலிங்கமும் ஜானகி வராங்க. வந்துட்டு ஏன் சம்மந்தியம்மா என்னாச்சு, எல்லாரும் இப்படி நிற்கிறீங்களே அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, மாமா உங்கள் பொண்ணு இருக்கால்ல, அவள் ஓடி போயிட்டா அப்படின்னு. இது கேட்டதோட அங்கே உள்ளவங்க எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. அபிராமி சொல்கிறாங்க, இங்கே பாரு ஐஸ்வர்யா, வார்த்தையை கொஞ்சம் ஒழுங்காக பேசு, தீபா ஓடி போயிட்டான்னு உனக்கு தெரியுமா, தேவையில்லாமல் தீபா மேலே பழி போடாத அப்படின்னு. ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, அத்தை நான் ஒன்று தீபா மேலே பழி போடலை, தீபா மண்டபத்தில் இல்லை,
நீங்கள் யாராவது தீபாவுக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இருக்கான்னு கேட்டிங்களா? நீங்கள் பாட்டுக்கும் தேவையில்லாமல் என்னென்னத்தையோ ஏற்பாடு பண்ணீங்க. அதான் தீபாவுக்கு பிடிக்காமல் ஓடி போயிட்டான். அதோட நான் சொன்னேன், உங்கள் தீபாவோட ஜாதகத்தில் ஒரு பிரச்சனை இருக்குது. கார்த்திக்கும் தீபாவுக்கும் கல்யாணம் நடந்தா கண்டிப்பாக தீபா வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஏதாவது ஆபத்து இருக்கும்னு நான் அப்போவே வார்ன் பண்ணேன். ஆனால் நீங்கள் கேட்கவே இல்லை. இந்த அர்த்தம் புரிஞ்ச தீபா ஓடி போயிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு அபிராமி அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ கார்த்திக் கேட்குறாரு, அம்மா என்னம்மா இது, என்ன தான் நடந்துச்சு அப்படின்னு கேட்க, அதுக்கு ஏதோ ஜாதகம்னு சொல்கிறாங்களே, என்னம்மா ஜாதகத்தில் அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, தம்பி அதை நான் சொல்கிறேன் அப்படின்னு. கார்த்திக் கேட்குறாரு, சொல்லுங்க அப்படின்னு. ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, தம்பி தீபாவோட ஜாதகத்தில் ரொம்ப பெரிய பிரச்சனை இருக்குது. உன் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்ட்டு தீபா தாலியை கட்டி உங்கள் அம்மாவோட கால் பாதத்தில் வச்சு அத்தை சரியாகி வந்த பிறகு தான் இந்த தாலியை கார்த்தியோட கைனால் வாங்கிப்பேன் அப்படின்னு சபதம் போட்டால அப்படின்னு. கார்த்தி சொல்கிறாரு, ஆமாம் சபதம் போட்டாங்க, இப்போ அதுக்கு என்ன அப்படின்னு. ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, அதுதான் தம்பி பிரச்சனையே. தீபா தாலியை கட்டி வச்சது தானா? மறுபடியும் தீபா கழுத்துக்கு தாலி ஏறுனுச்சுன்னா அத்தையோட உயிருக்கு மிகப்பெரிய ஆபத்துன்னு ஜோசியக்காரர் சொல்லியிருக்காரு அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தி அதிர்ச்சி ஆகுறாரு. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, இங்கே பாரு ஐஸ்வர்யா, தேவையில்லாமல் பொய் சொல்லாத. இங்கே பாரு கார்த்தி, இவ இதெல்லாம் சொல்கிறான்னு நம்பாத அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, இங்கே பாருங்க அத்தை, நான் பொய் சொன்னேன்னா இங்கே பாருங்கள் கார்த்திக், உங்களுடைய அத்தை மாமா இருக்காங்கல்ல, தர்மலிங்கமும் ஜானகியும் தீபாவோட அப்பா அம்மா, அவங்கக்கிட்ட கேட்டு பாருங்கள் இது உண்மையா பொய்யான்னு அவங்களே சொல்லுவாங்க அப்படின்னு. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, கார்த்தி அந்த ஐஸ்வர்யா பேச்சை கேட்காத. அவளை பற்றி தான் உனக்கு தெரியும்ல, நம்ம குடும்பத்தில் ஏதாவது நல்லது நடந்துச்சுன்னா அதை குழப்பத்தில் உருவாக்குறது தானே அவளுக்கே வேலை அப்படின்னு. அப்போ தர்மலிங்கம் நேராக அபிராமியை பார்த்து, சம்மந்தியம்மா என்னை மன்னிச்சிருங்க, நாங்கள் உண்மையை சொல்லி தான் ஆகணும். தம்பி கார்த்தி, இது உங்ககிட்ட நாங்கள் முன்னாடியே சொல்லியிருக்கணும். ஆனால் உங்கள் அம்மா எங்ககிட்டேருந்து சத்தியம் வாங்கினதுனால தான் சொல்ல முடியாமல் ஒரு சூழ்நிலையில் இருந்தோம். ஆனால் பிரச்சனை ரொம்ப தலைக்கு மேலே போயிட்டு இதுக்கு மேலேயும் சொல்லாமல் இருக்கிறது தப்பு. இங்கே பாருங்கள் கார்த்தி, தீபாவுக்கும் உங்களுக்கும் கல்யாணம் நடந்துச்சுன்னா உங்கள் அம்மாவோட உயிருக்கு ஆபத்து. இது தெரிஞ்சு தான் என் பொண்ணு போயிட்டா போல அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தி ஷாக் ஆகுறாரு. அம்மா ஏம்மா இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லலை அப்படின்னு. அபிராமி சொல்கிறாங்க, இங்கே பாருப்பா கார்த்தி, என் ஜாதகத்தில் எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லை. ஏன்னா ஆரம்பத்தில் எனக்கு தீபாவை பிடிக்கல, அப்போ இந்த கல்யாணம் நடக்காது அப்படின்னு சொல்லியிருந்தா கூட நான் நம்பியிருப்பேன். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. நீயும் என்னை நல்லபடியாக பார்த்துக்கிற, இப்போ தான் பெரிய கட்டத்துலேருந்து தப்பிச்சு வந்திருக்கேன். அதனால் எனக்கு இதெல்லாம் எதுவும் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை. உனக்கும் தீபாவுக்கும் கல்யாணம் நடக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் என்னுடைய எண்ணமாக இருந்துச்சு. இங்கே பாருப்பா கார்த்தி, நீ எதுக்கும் கவலைப்படாதப்பா அப்படின்னு. கார்த்தி சொல்கிறாரு, அப்போ இதனால தான் தீபா வீட்டை விட்டு போயிட்டாங்களா அப்படின்னு. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, எனக்கு என்னமோ அதான்ப்பா தோணுது. ஆனால் தீபா கிட்ட இதெல்லாம் பொய்ன்னு நான் சொல்லிட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் இந்த ஐஸ்வர்யா போய் பேசியிருப்பா போல, அதனால தான் தீபா இந்த வீட்டை விட்டு போயிட்டா அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தி அதிர்ச்சி ஆகுறாரு. தீபா எங்கே போயிருப்பாங்க அப்படின்னு. அப்போ தர்மலிங்கம் சொல்கிறாரு, எனக்கும் தெரியல கார்த்தி, போயிருந்தா கண்டிப்பாக அம்மன் கோவிலுக்கு தான் போயிருப்பா அப்படின்னு. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, கார்த்தி இன்னைக்கு இன்னும் 1 மணி நேரத்தில் உனக்கும் தீபாவுக்கும் கல்யாணம் நடந்தே ஆகணும். இந்த கல்யாணம் நடக்கலைன்னா மறுபடியும் நடக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. இங்கே பாருப்பா, ஒருவேளை உங்கள் கல்யாணம் நடக்காமல் இருந்தால் தான் எனக்கு எதுவும் ஆகும். தயவு செஞ்சு நீ போயிட்டு தீபாவை எங்கே இருந்தாலும் கூட்டிகிட்டு வாப்பா அப்படின்னு. இதை கேட்டதோட கார்த்தியும், சரிம்மா நீங்கள் கவலைப்படாதீங்க, இன்னும் 1 மணி நேரத்தில் நான் தீபாவை கண்டுபிடிச்சிட்றேன் அப்படின்ட்டு கார்த்தி அங்கேருந்து மண்டபத்துலேருந்து வெளியில் வராரு. வெளியில் வந்துட்டு நேராக யாருக்கு கால் பண்ணுறாங்கன்னா சரவணனுக்கு கால் பண்ணுறாரு கார்த்தி. சரவணன் ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லு கார்த்தி அப்படின்னு சொல்ல, கார்த்தி சொல்கிறாரு, சரவணன் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு. சரவணன் சொல்கிறாரு, சொல்லுங்கள் கார்த்தி அப்படின்னு. கல்யாண மண்டபத்துலேருந்து தீபா காணாமல் போயிட்டாங்க. எனக்கு என்னமோ அவங்கள யாராவது கடத்தியிருப்பாங்களோ அப்படின்னு கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது. ஏன்னா ரம்யா தான் வந்துட்டு இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம்னு உங்களுக்கு தெரியும். ஒருவேளை தீபா காணாமல் போனால் கண்டிப்பாக ரம்யா தான் இந்த பிரச்சனைக்கு காரணமாக இருக்கணும். ஆனால் அவங்க கேஷுவலாக இருக்காங்க, தான் பெஸ்ட் ஃப்ரெண்டு காணாமல் போயிட்டாங்கிற வருத்தம் கூட இல்லாமல் இருக்காங்க. ஸோ ஒருவேளை அவங்க தீபாவை கடத்தியிருப்பாங்களோ அப்படின்னு எனக்கு ஒரு சின்ன சந்தேகமாக இருக்குது. உங்களால் முயற்சி முடிஞ்சால் தீபா இப்போ எங்கே இருக்கா அப்படின்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு சரவணன் சொல்கிறாரு. கார்த்தி, தீபாவோட ஃபோன் நம்பரை வச்சு கண்டுபிடிக்கலாம், ஆனால் தீபா கிட்ட ஃபோன் இல்லைன்னு சொல்கிறீங்க. ஸோ தீபாவை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம்தான் கார்த்தி அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாருங்கள் சரவணன், உங்களால் முடிஞ்சதை முயற்சி பண்ணுங்கள், என்னால் முடிஞ்சதை நான் இந்த பக்கம் முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி ஃபோனை கட் பண்ணுறாரு. இன்னொரு பக்கம் சரவணன்,
தீபாவை தேடுறதுக்கு முயற்சி பண்ணுறதுக்காக போலீஸையெல்லாம் கூட்டிகிட்டு ஜீப்பை எடுக்கிறாரு. இன்னொரு பக்கம் கார்த்தி வந்துட்டு நேராக அம்மன் கோவிலுக்கு போகிறாரு. அங்கே போயிட்டு தேடி பார்க்குறாரு. பார்த்தா தீபா எங்கேயுமே இல்லை. அப்போ கார்த்தி நினைக்கிறாரு தீபா அடிக்கடி ஒரு அம்மன் கோவிலுக்கு போவாங்க, ஸோ அங்கே இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்ட்டு கார்த்தி நேராக இன்னொரு அம்மன் கோவிலுக்கு போகிறாரு. அங்கே போய் பார்த்தா அங்கேயும் தீபா இல்லை. அப்போ அந்த கோவிலில் எப்போவும் ஒரு பெண் சாமியார் இருப்பாங்க. அவங்க டக்குன்னு நம்ம கார்த்தியை வந்து கூப்பிட்றாங்க. கார்த்தி வந்துட்டு நேராக பெண் சாமியாரை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு, அன்னைக்கு எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாத போது நீங்கள் தான் எங்கள் அம்மாவை காப்பாற்றுறதுக்கு ஒரு வழி சொன்னீங்க. இப்போ என் ஒய்ஃப் தீபாவை காணோம், அவங்கள கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் உதவி செய்வீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு. அப்போ பெண் சாமியார் சொல்கிறாங்க, இங்கே பாரு என்ன ஆச்சுன்னு பொறுமையாக சொல்லு அப்படின்னு. கார்த்தி சொல்கிறாரு, எனக்கும் தீபாவுக்கும் இன்றைக்கி கல்யாணம்னு உங்களுக்கு தெரியும். உங்களை கூட எங்கள் அம்மா கூப்பிட்ருந்தாங்க. இன்றைக்கி என்ன ஆச்சுன்னா தீபா காணாமல் போயிட்டாங்க. இன்னும் கல்யாணத்துக்கு 1 மணி நேரம் தான் இருக்குது. 1 மணி நேரத்தில் எனக்கும் தீபாவுக்கும் கல்யாணம் நடக்கலைன்னா எங்கள் அம்மா செத்துருவேன்னு சொல்கிறாங்க அப்படின்னு. இது கேட்டதோட பெண் சாமியார் சொல்கிறாங்க, இங்கே பாருப்பா, உன் குடும்பத்தில் எந்த விதமான தவறும் நடக்காது, நீ கவலைப்படாத. நீ வந்துட்டு நேராக மண்டபத்துக்கோ போ. நான் இன்னும் 1 மணி நேரத்தில் உன் பொண்டாட்டி தீபாவோட நான் மண்டபத்துக்கு வரேன் அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தி சொல்கிறாரு, உங்களுக்கு என்னோட உதவி வேணாமா அப்படின்னு. பெண் சாமியார் சொல்கிறாங்க, எனக்கு எந்த உதவியும் வேணாப்பா, நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும், அதுவே எனக்கு ஒரு மிகப்பெரிய உதவி தான். நீ மண்டபத்துக்கு போ, நான் உன் ஒய்ஃபை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல கார்த்தி வந்து நேராக கார் எடுத்துட்டு மண்டபத்துக்கு போகிறாரு. அங்கே கார்த்தியோட கார் சத்தம் கேட்டதோட எல்லாருமே வெளியில் வந்து பார்க்குறாங்க. பார்த்தா கார்த்தி மட்டும்தான் கார்லேருந்து இறங்குறாரு. இதை பார்த்துட்டு அபிராமிக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகுது. அபிராமி போயிட்டு நேராக கார்த்திக்கிட்ட, கார்த்தி தீபா எங்கே இருக்குன்னு தெரிஞ்சிச்சாப்பா அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, சொன்ன கோவில் எல்லாத்துக்கும் போய் பார்த்துட்டேன், தீபா எங்கேயுமே இல்லை அப்படின்னு. இதை கேட்டதோட அபிராமியை பதட்டமாகறாங்க. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அம்மா கவலைப்படாதீங்க, நம்ம எப்போவுமே போயிட்டு பார்ப்போம்ல ஒரு பெண் சாமியார், அவங்கள போய் பார்த்தேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா தீபாவை இன்னும் 1 மணி நேரத்தில் நான் கூட்டிகிட்டு வந்துடுறேன்னு சொன்னாங்க அப்படின்னு. இது கேட்டதோட அபிராமியும், சரிப்பா அந்த பெண் சாமியார் தானே சொன்னாங்க, எனக்கு அவங்க மேலே முழு நம்பிக்கை இருக்குது, கண்டிப்பாக தீபாவை உயிரோட மீட்டு கொண்டு வந்துடுவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தி சொல்கிறாரு, எனக்கும் அதாம்மா நம்பிக்கை இருக்குது, அதனால தான் நானும் வந்துட்டு அவங்க சொன்னதை நம்பி நேராக மண்டபத்துக்கு வந்துட்டேன், தீபாவுக்கும் ஆபத்து வராது அப்படின்னு. அப்போ அதே நேரத்தில் இதை வந்து ஐஸ்வர்யாவும் ரூபாவும் காதில் வாங்குறாங்க. ரூபா சொல்கிறாங்க, என்ன இது, ஏதோ பெண் சாமியார்னு சொல்கிறானே, என்ன இது அப்படின்னு. ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, அந்த பெண் சாமியார் தான் இன்றைக்கி அத்தை உயிரோடு இருக்கிறதுக்கு காரணம். ஸோ கண்டிப்பாக அவள் வந்துட்டு தீபா எங்கே இருக்காளோ கண்டுபிடிச்சிருவா. அந்த ரம்யாவுக்கு ஆப்பு வச்சதும் அந்த பெண் சாமியார் தான். ஸோ இந்த பெண் சாமியார்கிட்ட நம்ம கொஞ்சம் உஷாராக இருக்கணும். நான் ஃபோன் பண்ணி அந்த ரவுடிங்க கிட்ட கொஞ்சம் பாதுகாப்பாக இருந்துக்க சொல்லிடுறேன் அப்படின்னு. இது கேட்டதோட ரூபாவும், சரி நீ சொல்கிறத பார்த்தா ரொம்ப சீரியஸாக இருக்கிற மாதிரி தெரியுது, நீ இப்போவே அந்த ரவுடிகளுக்கு கால் பண்ணி தீபாவை சேஃப்டியான இடத்துக்கு மாற்ற சொல்லு அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, இருக்கிறதே சேஃப்டியான இடம் தான், அந்த இடத்துலேருந்து வேறு இடம்லாம் மாற்ற வேண்டிய அவசியமே கிடையாது, அங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட ரூபாவும், சரி ஆனால் என்ன நடந்தாலும் நம்மளை மாட்டி விட்டுறக்கூடாது அப்படின்னு. ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, கண்டிப்பாக அவனுங்க நம்மளை மாட்டி விட மாட்டானுங்க அப்படின்னு. இன்னொரு பக்கம் அந்த பெண் சாமியாரை காமிக்கிறாங்க. பெண் சாமியார் வந்துட்டு அவங்க சக்தியால் தீபா எங்கே இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் தீபா வந்துட்டு கண்ணு முழிக்கிறாங்க. கண்ணு முழிச்சத்தோட தன்னை கட்டி போட்டிருக்கிறதும் ஒரு குடோன்குள்ளே இருக்கிறதையும் பார்த்துட்டு தீபா அதிர்ச்சி ஆகுறாங்க. தீபா கத்துறாங்க, யார் என்னை கட்டி போட்டிருக்கிறது, எனக்கு இன்னும் கொஞ்ச நேரத்தில் கல்யாணம், தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க அப்படின்னு. அப்போ ஒரு ரவுடி அந்த இடத்துக்கு வரான். வந்துட்டு, என்னம்மா நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், கத்திக்கிட்டே இருக்க அப்படின்னு கேட்க, அப்போ தீபா சொல்கிறாங்க, அண்ணா தயவு செஞ்சு என்னை விட்டுருங்கண்ணா, எனக்கும் கார்த்திக் சாருக்கும் இன்றைக்கி கல்யாணம், எங்கள் அத்தை எங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் நடக்க போகுது அப்படிங்கிற சந்தோஷத்தில் இருக்காங்க, தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க அப்படின்னு. அப்போ அவன் சொல்கிறான், இங்கே பாரு, அந்த கல்யாணம் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் உன்னை பிடிச்சி கொண்டு வந்து கட்டி போட்டு வச்சுருக்கோம், அந்த கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு உன்னை நாங்கள் அவுத்து விடுவோமா அப்படின்னு. தீபா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், ஏன் கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு யார் நினைக்கிறா, அப்படி நான் யாருக்கு துரோகம் பண்ணேன், தயவு செஞ்சு விட்டுருங்க, எங்கள் அத்தைக்கு அவனாச்சு நான் அங்கே போகணும் அப்படின்னு. அப்போ அந்த ரவுடி சொல்கிறான், என்ன நினச்சாலுமே இன்றைக்கி இந்த இடத்துலேருந்து உன்னால் எங்கேயுமே போக முடியாது, இந்த இடத்துல தான் உனக்கு இனிமே இந்த இடத்துலேருந்து போகிறதுக்கு உனக்கு எந்த வித அனுமதியும் இல்லை, மேடம் சொன்னால் மட்டும்தான் உன்னை இந்த இடத்துலேருந்து விடுவேன் அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, மேடமா, மேடம்னா யார் என்னை கடத்த சொன்னது அப்படின்னு. அப்போ அந்த ரவுடி சொல்கிறான், அதெல்லாம் சொல்ல முடியாது அப்படின்னு. இது கேட்டுட்டு தீபா அதிர்ச்சி ஆகுறாங்க.
அப்போ தீபா கத்துறாங்க, தயவு செஞ்சு என்னை விடுங்க, எனக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கல்யாணம் அப்படின்னு. அப்போ இன்னொரு ரவுடி சொல்கிறான், ஐயையோ என்னடா இது, முதல்லேருந்து இந்த பிள்ளை இதையே கத்திக்கிட்டு இருக்கு, இதை வாயில் எதையாவது வச்சு கட்டுங்கடா அப்படின்னு. அப்போ அங்கே இருந்த துணியை எடுத்து கொண்டாந்து தீபாவோட வாயில் கட்டுறாங்க. அப்போ தீபா கத்துறாங்க, தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க அப்படின்னு. தீபா அழுகுறாங்க, ஐயோ கார்த்திக் சார், எனக்கும் உங்களுக்கு இன்னும் கல்யாணம்னு நினச்சிக்கிட்டு இருந்தேனே. கார்த்திக் சார், நான் எங்கே இருக்கேன்னு உனக்கு தெரியுமா? தயவு செஞ்சு என்னை வந்து காப்பாற்றுங்க, நம்ம 2 பேருக்கும் இன்றைக்கி கல்யாணம் நடக்கணும், நம்ம 2 பேருக்கும் இன்றைக்கி கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு அத்தை எவ்வளோ சந்தோஷத்தில் இருந்தாங்க. ஆனால் கடைசியில் இப்படி ஆகிருச்சே கார்த்திக் சார். நான் இனிமேல் இந்த இடத்துலேருந்து எப்படி தப்பிச்சு வருவேன்? கண்டிப்பாக நல்ல நேரம் முடிய போகுது, நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் நடக்காமல் போக போகுது அப்படின்னு. இன்னொரு பக்கம் தர்மலிங்கம் சொல்கிறாரு ஜானகி கிட்ட, ஜானகி நம்ம பொண்ணு அப்படி எங்கே தான் போயிருப்பா அப்படின்னு. அப்போ ஜானகி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், அந்த பெண் சாமியாரை பற்றி சொன்னாங்கன்னு கண்டிப்பாக வந்துட்டு அந்த பெண் சாமியார் நம்ம பொண்ணை காப்பாற்றுவாங்கன்னு எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு. அப்போ தர்மலிங்கம் சொல்கிறாரு, அந்த ஜோசியக்காரர் சொன்ன மாதிரியே தீபா கார்த்தியோட கல்யாணம் கடைசி வரைக்கும் நடக்காதோ, தீபா கடைசி வரைக்கும் மஞ்சள் கயிற்றோடு தான் இருக்கணுமோ அப்படின்னு. அப்போ ஜானகி சொல்கிறாங்க, என்னங்க அப்படி இல்லாமல் இருந்தால் கூட பரவாயில்ல, சம்மந்தியமாவுக்கு எதுவும் ஆகாமல் இருக்கும்ல அப்படின்னு. அப்போ தர்மலிங்கி சொல்கிறாரு, ஆமாம் நீ சொல்கிறதும் சரிதான், சம்மந்தியமாவுக்கு எதுவும் ஆகாமல் இருக்கும்ல அப்படின்னு. ஜானகி சொல்கிறாங்க, என்னங்க கூடவே நம்ம பொண்ணுக்கும் எதுவும் ஆகக்கூடாது, தம்பி என்ன சொன்னார், மாப்பிள்ளை தம்பி மாதிரி பெண் சாமியார் தானே கூட்டிகிட்டு வர போகிறாங்கன்னு சொன்னாங்க, ஆனால் இன்னும் காணுமே, இன்னும் கல்யாணத்துக்கு 1/2 மணி நேரம் தானே இருக்குது அப்படின்னு. இன்னொரு பக்கம் ரம்யா நினைக்கிறாங்க, இந்த தீபா எங்கே தான் போயிருப்பா அப்படின்னு. இன்னொரு பக்கம் ஐஸ்வர்யா நினைக்கிறாங்க, கண்டிப்பாக அந்த பெண் சாமியாரால் தீபா இருக்கிற இடத்த கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு ஐஸ்வர்யா ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இன்னொரு பக்கம் ரம்யாவுக்கு ஒரே குழப்பம். அப்போ ரம்யாவுக்கு நேராக ரியா கால் பண்ணுறாங்க. அப்போ ரம்யா கேட்குறாங்க, என்னாச்சு அப்படின்னு. அப்போ ரியா சொல்கிறாங்க, இங்கே பாரு ரம்யா, நீ சொன்ன மாதிரியே நான் வந்துட்டு கெட்ட போட்டு ரெடியாக இருக்கேன், நீ எங்கே இருக்க அப்படின்னு. அதுக்கு ரம்யா சொல்கிறாங்க, இங்கே ரொம்ப பெரிய குழப்பம் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு. ரியா கேட்குறாங்க, என்ன குழப்பம், என்னாச்சு சொல்லு அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, அந்த தீபா தாலி கட்ட போகிற நேரத்தில் காணாமல் போயிட்டா, இங்கே எல்லாருமே தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. இது கேட்டதோட ரியா சொல்கிறாங்க, இது உனக்கு கிடைச்ச கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி, இதை பயன்படுத்தி ஈஸியாக உன்னுடைய கல்யாணத்தை முடிக்கலாம், தெரியலையா அப்படின்னு. அப்போ ரம்யா கேட்குறாங்க, எப்படி அப்படின்னு. அப்போ ரியா சொல்கிறாங்க, இங்கே பாரு, தீபாவை காணும், அவள் எங்கே போனான்னு தெரியலை, ஸோ நான் தீபாவோட கெட்டப்பில் அங்கே வந்துடுறேன், வந்ததோட தாலி கட்ட போகிற அந்த நேரத்தில் நான் வந்து மாறிடுறேன், கார்த்தி உன் கழுத்தில் தாலி கட்டிடுவார், இப்படி எப்படி இருக்குது அப்படின்னு. இதை கேட்டுட்டு ரம்யா சொல்கிறாங்க, இதுவும் நல்ல யோசனையாக தான் இருக்குது, நீ என்ன பண்ணுறன்னா அந்த கெட்டை போட்டுக்கிட்டு நேராக மண்டபத்து வாசலில் வந்து இறங்கு, எல்லாருமே உனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. இது கேட்டதோட ரம்யாவும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. ரம்யா நேராக மேக்கப் போட்டுக்கிட்டு மண்டபத்துக்கு வாசலில் வந்து இறங்குறாங்க. தீபாவை பார்த்ததோட எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. அபிராமி சொல்கிறாங்க, தீபா வந்துட்டா அப்படின்னு. அப்போ கார்த்தி நேராக தீபாவை பார்த்துட்டு, என்ன இது, பெண் சாமியார் கூட்டிகிட்டு வரேன்னு சொன்னாங்க, ஆனால் தீபா மட்டும் வந்திருக்காங்களே அப்படின்னு. தீபா இங்கேருந்து நடந்து வராங்க. கார்த்திக்கு சந்தேகமாக இருக்குது, நடைபாவனை முகபாவனை எதுவுமே நம்ம தீபா மாதிரியே இல்லை. தீபா இங்கேருந்து வந்ததோட நம்ம அபிராமி சொல்கிறாங்க, தீபா எங்கம்மா போன அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, அத்தை இது மாதிரி ஐஸ்வர்யா அண்ணி சொன்னாங்களே, இது மாதிரி என் ஜாதகத்தில் ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு. மனசு கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு, அதான் கோவிலுக்கு போய்ட்டு சாமி கும்பிட்டு வந்துடலாம்னு போனேன், வரத்துக்கு கொஞ்சம் நேரம் ஆகிட்டு தான் என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு. அப்போ தர்மலிங்கம் சொல்கிறாரு, இங்கே பாருமா, இதெல்லாம் தப்பு, கல்யாணம் நடக்க போகிற நேரத்தில் இந்த மாதிரி போயிட்டு வரலாமா அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, சாரிப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து ரம்யா, ஆனால் எல்லோரும் தீபான்னு தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் கார்த்திக்கு சந்தேகமாக இருக்குது. அபிராமி சொல்கிறாங்க, சரி தீபா வந்துட்டால, சரி வாங்க பூஜை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, கல்யாண வேலைகளை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக மண்டபத்துக்குள்ளே போகிறாங்க. இன்னொரு பக்கம் ரம்யா நினைக்கிறாங்க, நம்ம நினச்ச மாதிரி பிளான் போயிட்டுருக்கு, ஒரு பக்கம் தீபா எங்கே போனான்னு தெரியலை, கண்டிப்பாக தீபாவை இந்த மண்டபத்துக்குள்ளே வர வைக்கக்கூடாது, அந்த பெண் சாமியார் தீபாவை கூட்டிகிட்டு வந்தாலும் வருவா, விடக்கூடாது உள்ளார அப்படின்ட்டு ரம்யா என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு 10-15 ரவுடிகளை மண்டபத்து வாசலையே நிற்க வச்சுருக்காங்க, யாருக்கும் தெரியாமல். இன்னொரு பக்கம் அந்த பெண் சாமியார் வந்துட்டு நேராக தீபா இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிடுறாங்க. அப்போ நம்ம தீபா வந்துட்டு பெண் சாமியாரை பார்த்ததோடு சந்தோஷப்படுறாங்க, நிம்மதியாகிறாங்க. அப்போ பெண் சாமியார் போயிட்டு தீபா வாயில் இருக்கிற கயிறை துணியை அவுத்து விடுறாங்க.
அப்போ தீபா சொல்கிறாங்க, அம்மா நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க, உங்களுக்கு ஆபத்து வந்துடும் அப்படின்னு. அப்போ அங்கே வந்துட்டு 2-3 ரவுடி வரான். ரவுடி வந்து பெண் சாமியார் வந்துட்டு அவங்க கைனாலேயே அடித்து எல்லாரையும் காலி பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம தீபாவையும் காப்பாற்றுறாங்க. அப்போ பெண் சாமியார் சொல்கிறாங்க, என்னை யாரும்மா கடத்தினது அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், என்னை யார் கடத்தினது அப்படின்னு. பெண் சாமியார் சொல்கிறாங்க, அதாம்மா எனக்கும் தெரியல, நீ வா கவலைப்படாமல், நான் உன்னை பாதுகாப்பாக மண்டபத்தில் கொண்டு போய் சேர்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தீபாவை கூட்டிக்கிட்டு நேராக மண்டபத்துக்கு கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்திகை பக்கத்தில் அந்த ரம்யா போய் உட்காடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம உண்மையான ரம்யா வந்துட்டு தீபா எந்த கலர் புடவை கட்டியிருப்பாங்களோ அதே கலர் புடவையை கட்டிக்கிட்டு ரெடியாக இருக்காங்க. இன்னொரு பக்கம் எப்படி வந்துட்டு அந்த பொண்ணு மாறப்போகிறது அப்படிங்கிறது தான் ஒரு ரொம்ப பெரிய ட்விஸ்ட்டே. நம்ம கார்த்தி வந்துட்டு அந்த ரம்யாவையே பார்க்குறாரு. தீபா ஏன் இப்படி பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்னு கார்த்திக்கு ஒரே சந்தேகமாக இருக்குது. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தி வந்துட்டு நேராக மீனாட்சி கிட்ட அண்ணி இங்கே வாங்க அப்படின்னு சொல்ல மீனாட்சி கேட்குறாங்க, ஏன் தம்பி அப்படின்னு. கார்த்தி சொல்கிறாரு, நானும் வந்ததுலேருந்து பார்க்குறேன், தீபாவோட பிஹேவியரே சரியில்லை, ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்னு. மீனாட்சி சொல்கிறாங்க, தெரியல தம்பி அப்படின்னு. அப்போ அப்புறமா பேசிக்கலாம், இப்போதைக்கு தீபாவோட கழுத்தில் தாலியை கட்டுங்க, அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்ல அவரும் சரி அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறமா ஒரு சின்ன சம்பவத்தில் அந்த ரம்யா வந்துட்டு இடம் மாறிடுறாங்க. கார்த்தி பக்கத்தில் ரம்யா தான் உட்காந்துருக்காங்க. நம்ம கார்த்திகே அப்போவே ரொம்ப பெரிய டவுட் ஆகிட்டு, முதல்ல ஒரு மாதிரி இருந்தாங்க, இப்போ ஒரு மாதிரி இருக்காங்களே அப்படின்னு. இன்னொரு பக்கம் பெண் சாமியார் மண்டபத்துக்கிட்ட வராங்க. அப்போ அந்த ரவுடிங்க வந்து நேராக ரம்யாவுக்கு கால் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் ரம்யா வந்துட்டு கார்த்தி பக்கத்தில் உட்காந்துருக்கிறதுனால ஃபோன் அட்டன் பண்ணலை. இன்னொரு பக்கம் அந்த பெண் சாமியார் மண்டபத்துக்குள்ளே வரும் பொழுது அந்த ரவுடிங்க அந்த ரம்யாவை தீபாவை உள்ளார விடாமல் தடுக்கிறாங்க. பெண் சாமியார் கேட்குறாங்க, யாரடா நீங்கள்லாம், எதுக்கடா தடுக்கிறீங்க அப்படின்னு. அப்போ அந்த ரவுடிங்க சொல்கிறாங்க, நீ உள்ளார போகக்கூடாது, அதுக்கு தான் தடுக்கிறோம் அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கண்ணா, உங்களை கையெடுத்து கும்பிட்றோம், எனக்கும் கார்த்திக் சாருக்கும் கல்யாணம், தயவு செஞ்சு விட்டுருங்க அப்படின்னு. ஆனால் அந்த ரவுடிங்க விட முடியாது அப்படின்னு சொல்ல, அப்போ அந்த பெண் சாமியார் ஒரு பார்வை பார்க்க அந்த ரவுடிங்க எல்லாருமே வந்துட்டு பயத்தில் அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. ஏன்னா அந்த பெண் சாமியார் அப்படியே அம்மன் மாதிரியே காட்சி தராங்க. அதுக்கப்புறமா பெண் சாமியார் தீபாவை கூட்டிக்கிட்டு மண்டபத்துக்குள்ளே போவ தீபாவை பார்த்ததோட எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. இது தீபான்னா கார்த்தி பக்கத்தில் இருக்கிறது யார் அப்படின்னு. அப்போ கார்த்தி தீபாவை பக்கத்தில் இருக்கிற ரம்யாவை பார்க்குறாரு. பார்த்துட்டு அந்த வந்துக்கிட்டு இருக்கிறது தீபானா இது யார் அப்படின்னு. அப்போ எல்லாருமே அதிர்ச்சியில் எந்திரிக்கிறாங்க. 2 தீபாவா அப்படின்னு எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ ஐஸ்வர்யா இதை பார்த்துட்டு, என்ன இது என் கண்ணாலே நம்ப முடியலை, 2 தீபா இருக்காங்களே அப்படின்னு. அப்போ நம்ம தீபா நேராக பார்த்துட்டு, யார் நீ அப்படின்னு கேட்க, அப்போ ரம்யா தீபா மாதிரியே பேச ஆரம்பிக்கிறாங்க, நீ யார் ஃபஸ்ட்டு அப்படின்னு. அப்போ பெண் சாமியார் நேராக கார்த்தியை பார்த்து, கார்த்தி இந்த இருக்கிறது தான் தீபா, அவள் யாருன்னு தெரியல அப்படின்னு சொல்ல, அப்போ கார்த்தி நேராக டக்குன்னு ரம்யா முகத்தில் இருக்கிற அந்த முகமூடி எடுத்துடுறாங்க. ரம்யாவை பார்த்ததோட அங்கே உள்ளவங்க எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. கார்த்தி நேராக ரம்யாவை ஓங்கி அறையிறாரு. அப்போ ரம்யா அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க. அப்போ நம்ம கார்த்தி அங்கேருந்து தீபாவிட்ட வந்துட்டு தீபா அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிக்கிறாரு. அப்போ நம்ம தீபா சொல்கிறாங்க, கார்த்திக் சார் யாருன்னு தெரியல சார், என்னை கடத்திட்டாங்க அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, வேறு யாராக இருக்கும், அந்த ரம்யாவாக தான் இருக்கும் அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, கார்த்தி என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன், என் கழுத்தில் தாலி கட்டு அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாரு, எனக்கும் தீபாவுக்கும் தான் கல்யாணம், நீ யாரும் இடையில அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, இங்கே பாரு கார்த்தி, நீ மட்டும் இப்போ கழுத்தில் தாலி கட்டலைன்னா நான் இங்கேயே செத்துருவேன், உனக்காக எங்கள் அப்பாவை கூட கொலை பண்ணிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு. இது கேட்டதோட அங்கே உள்ளவங்க எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க, என்ன அப்பாவையே கொலை பண்ணிட்டாளா அப்படின்னு. இதை வந்து போலீஸ் சரவணன் வந்து பார்த்துட்றாரு. இன்னொரு பக்கம் கார்த்தி நேராக ரம்யாவை பார்த்து, எனக்கு அப்போவே சந்தேகம், உங்கள் அப்பா கிட்டேருந்து எந்தவித ஃபோனும் வரலேன்னு நான் அப்போவே சந்தேகப்பட்டேன், நீ எல்லாம் ஒரு பொண்ணா அப்படின்னு சொல்லி பேச, ரம்யா சொல்கிறேங்க, கார்த்தி நீ மட்டும் இப்போ என்னை கல்யாணம் பண்ணலைன்னா நான் செத்துருவேன் அப்படின்னு. அப்போ தீபாவுக்கு இங்கே நடக்கிறது ஒன்றுமே புரியவே இல்லை. ரம்யா, என்ன ரம்யா இதெல்லாம், என்ன பேசுகிற அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, நீ பேசாதடி பட்டிக்காடு, நீ எதுக்கடி பேசுகிற அப்படின்னு சொல்ல, நம்ம தீபாவுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகுறது. என்ன ரம்யா இப்படி பேசுகிறா, நான் உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, நீ என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டா, நீ என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டே கிடையாது, கார்த்தி எனக்கு கிடச்சிருக்க வேண்டியது, ஆனால் துரதிருஷ்டவசமாக நான் வேணான்னு சொன்னதுனால கார்த்தி உன்னையை கல்யாணம் பண்ணிட்டான், ஆனால் இப்போ கூட எந்த பிரச்சனையும் இல்லை, நீ இந்த வீட்டை விட்டு போயிட்டேன்னா நான் கார்த்தியை கல்யாணம் பண்ணிப்பேன், மரியாதையை நீ இந்த இடத்த விட்டு போ அப்படின்னு சொல்ல,
நம்ம தீபாவுக்கும் ரொம்ப அதிர்ச்சி ஆகுறது. நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்டு என்னடா இப்படி பேசுகிறாளே அப்படின்னு தீபாவுக்கும் ரொம்ப சங்கடமாக இருக்குது. ரொம்பவே சூப்பராக அப்கமிங் எபிசோடை கொண்டு போகிறாங்க. இதே மாதிரி இன்னுமே அப்டேட்ஸை தொடர்ந்து நம்ம சேனலில் பார்க்கணும்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் இந்த வீடியோவை தொடர்ந்து பார்த்த உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.